நம்ம எடுக்வெஸ்ட் பத்தி பாத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆப். ஸோ இதை பத்தி நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்றோம். ஸோ அதுல வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை எடுக்வெஸ்ட் அகாடமி ஆர் எடுக்வெஸ்ட் கோர்ஸ். ஸோ வாங்க இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி தான். இன்னைக்கு நாம பார்க்க போறோம். செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெசிபியான இந்த கும்மாயம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். முதல்ல ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்காங்க. நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்ல அளந்து எடுத்துக்கங்க. இப்ப இந்த உளுத்தம்பருப்பை அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கங்க. உளுத்தம்பருப்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபட்டு வரணும். ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வறுபட்டு லேசா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கங்க. அப்பதான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு வரும். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா லேசா இந்த அளவுக்கு செவந்து வந்துடுச்சு. ரொம்பவும் நிறம் மாறக்கூடாது, லேசா செவந்து வந்தாலே போதும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுத்து எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த பாசிப்பருப்பையும் லேசா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுத்து விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு லேசா வறுபட்டு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்ப இதையும் வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த அரிசியும் லேசா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அரிசியும் லேசா வறுபட்டு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இப்ப இதையும் வெளியே எடுத்துடலாம். வறுத்த அரிசி, பருப்பு, உளுந்து 3யும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு 3 ஏலக்காய் இதுல சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்ப இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து எந்த அளவுக்கு மைய பவுடரா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்ச மாவை ஒரு சல்லடையில சேர்த்துக்கலாம். சல்லடையில சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்காங்க. ஏதாவது உங்களுக்கு அரைபடாம இருந்தா திரும்பவும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி திரும்பவும் சலிச்சு எடுத்துக்காங்க. அவ்வளவுதான், நாம மாவு அரைச்சி சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவு பாத்தீங்கன்னா 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாவு பயன்படுத்தி உளுந்து கஞ்சி கூட செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் லேசா சூடானதும் நாம வறுத்து அரைச்ச மாவுல இருந்து ஒரு சின்ன கப் அளவு மாவு மட்டும் இப்ப இதுல சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாவை நெய்ல லேசா வறுத்து எடுத்துக்கங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கட்டிப்படாம வறுத்து எடுத்துக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல எந்த கப்பால மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி வெல்லம் சேர்த்துக்கங்க. கருப்பட்டிக்கு பதிலா 1 கப் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இப்ப இதுல அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. எந்த கப்பால மாவு அளந்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு வெல்லமும் கருப்பட்டியும் கலந்து எடுத்திருக்கோம். இப்ப இந்த வெல்லமும் கருப்பட்டியும் தண்ணியில நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. இது எந்த விதமான பாகுபதமும் தேவையில்லை. வெல்லமும் கருப்பட்டியும் நல்லா கலந்து வந்தாலே கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க.
அடுத்து நாம வறுத்து வச்ச மாவை வேறொரு பாத்திரத்துல எடுத்துக்காங்க. மாவு நல்லா ஆறி இருக்கணும். அதே மாதிரி நாம கரைச்சு வச்ச வெல்லமும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்காங்க. வெள்ளை தண்ணிய மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு வெள்ளை தண்ணி ரெண்டையுமே கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான். அடுத்து இதுல ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. இது வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ண கூடாது. இதுக்கப்புறம் தான் நாம அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். மாவு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்கும் போது இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டாலே நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு ரெடி ஆகி வந்துடும். மாவு இந்த அளவுக்கு திரண்டு வந்ததும் கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஓரங்கள்ல ஒட்டாம அல்வா மாதிரி நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இத சுட சுட வாழை இலையோட சேர்த்து பரிமாறினீங்கன்னா டேஸ்ட்